ட்ரேடிங் எல்லாம் ஸ்கேல்பர் வந்து ரொம்ப ரிஸ்கின்னு தான் இருந்தேன். ஆனா இந்த மீம் காயின்ல உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸ்கேல்பரை விட மோசமா நம்ம ட்ரேட் பண்ணா மட்டும்தான் அதுல ப்ராஃபிட்டே வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா எதுவுமே பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதுல பெருசா கேபிட்டல் வந்து எடுத்துட்டு போகணும். மினிமம் ஒரு $100 நம்ம வந்து இதுல ட்ரேட் பண்றதுக்கு எடுத்துட்டு போனா மட்டும்தான் ஒரு சின்ன ப்ராஃபிட்டாச்சும் பார்க்க முடியும். இல்லைன்னா பெருசா லாஸ் இல்லாம சீக்கிரமா எக்ஸிட் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா தலையில கொண்டு போறது தான் வரணும். ஹைப்லயும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியால ஒரு சின்ன விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அதை வச்சு இப்ப மீம் காயினா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணிட்டு வராங்க. வந்து எதுவுமே நம்மளுக்கு லாங் டேர்ம்க்கு கேரண்டி கிடையாது. அதே யூட்டிலிட்டி பேஸ்டு மீம் காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு டோஜ், அதுக்கப்புறமா ஷிபா இனோ, ஃப்ளோ, யூட்டிலிட்டி பேஸ்டு மீம் காயின் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி மீம் காயின்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா நம்ம எலான் மஸ்க் தான் டோஜ் காயின் டெஸ்டாக் பேமெண்ட் மெத்தடா நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இப்ப என்னடானா இந்த அணி அப்படிங்கிற ஒரு மீம் காயினை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ லைட்டா ஒரு ப்ரொமோட் பண்ண மாதிரி தெரியுது. பார்ப்போம் ஃபியூச்சர்ல டோஜ் காயினுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா சொல்றது இதுதான். மேக்ஸிமம் நீங்க இந்த மீம் காயின்ல என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஒன்னு ஸ்கால்பரோட மோசமா ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா யூட்டிலிட்டி பேஸ்டு மீம் காயினை சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் வரும்போது எக்ஸிட் ஆயிரும்.